Good morning to you, Honorable Speaker. May I practice my right to speak in Tamil? I will finish it within 1 minute. No, you have to read what you are written in the. Same thing. I have written in the letter that says, let me speak in Tamil. I will finish within 1 minute. I promise you. No, I think you will take a lot of time. These are 2 pages. Right, thank you. எங்களுடைய மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது. 1 நிமிடத்தில் இதை முடிக்கிறேன். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே 2022 ஆண்டு வைத்தியர் ஆக்டிங் கன்சல்டன்ட் ஒருவர் 2022 ஆண்டு SR லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் 2024 ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் MS ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சாருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன். ஆனால் அவருடைய சகோதரர் GMOA எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டினுடைய நொதர்ன் ப்ரொவின்ஸ் மெம்பர். அதன் காரணமாக 2022 ஆண்டு அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை. 2024 ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை. 2025 ஆண்டு தற்போது கூட டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசேல குணவர்த்தனருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது. அப்போதும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வைத்தியசாலை அவரோட ஆக்டிங் பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் திட்டமிட்ட ரீதியிலே 2 வருடங்கள் வைத்தியசாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்பர் ஆகவே மன்னாருடைய பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் இல்லை. ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன ලබා දීලා තියෙන ඒකට අනුව කියවන්න ඒකමයි කියන්නේ කතානායකතුමා වෙන එකක් කියන්නේ. ඒ නිසා මම අහනවා මේ අපේ කරුණාකරලා අපේ honorable health minister Dr. Nalinda Jayadesata. அப்போது இடைநிறுத்திய சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்தில், அதாவது அந்த கடிதத்தை என்னுடைய புத்தகத்தில் போடுகிறேன், நீங்க பார்க்கலாம், கொடுத்த கடிதத்தில் இல்லாத வேறொரு விடயங்களை கதைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். நான் அப்போ சொல்லியிருந்தேன் இல்லை, கடிதத்தை வாசித்து பாருங்கள் என்று. අපිට අයි එයාව ට්‍රාන්ස්ෆර් කරන්න ඔබතුමාලාගේ ඩිරෙක්ටර් ජෙනරල් හෙල්ත් සර්විස් ලියුමක් දාලා අද වෙනකන් ට්‍රාන්ස්ෆර් කරලා නැහැ. එතකොට உங்களுடைய மதிப்புரிய அப்போது நான் அவரிடம் கேட்கிறேன், உங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன் அவர்கள் அடித்த கடிதம் 3 தடவை அடித்த கடிதத்துக்கு கூட வடக்கு மாநிலத்திலே சம்பந்தப்பட்ட வைத்தியரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வைத்திருக்கிறார்கள். அதுக்குரிய காரணம் என்ன என்று சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன். மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூட சொல்லியிருந்தார், மன்னாரிலே குழந்தைகளுடைய பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் இல்லை என்று. ஆகவே இந்த கடிதத்தின் மூலம் 3 கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன். தயவு செய்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையை செய்யவும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Health Minister. Health Minister இடம் கேள்வி போகிறது. කතානායකතුමනි, එතුමාගේ ප්‍රශ්නයට නිශ්චිතமாக හෙට දවසේ උත්තරයක් ලබා දෙන්න. அப்போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், அவருடைய பிரச்சனைக்கு நாளைய தினத்துக்கு முதல் தான் அதுக்குரிய பதில் வழங்குவதாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கார். இவ்வாறான விடயங்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மிகவும் சந்தோஷமான விடயங்கள். பிரதான වැඩකටයුතු. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. நான் இந்த விடயத்தை நேர கையில் எடுக்கிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி சாவச்சேரி வைத்தியசாலையிலே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே சுகாதார அமைச்சருக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடிதத்தினுடைய தமிழாக்கத்தை முதலாக நான் உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கடிதத்தை வாசிக்கிறேன். அந்த கடிதம் என்னுடைய முகப்புத்தகத்தில் போடப்படும். ஆகவே அந்த கடிதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்குவதில்லை. ஆனால் ஒரு சில சமூகம், முக்கியமாக மன்னார் சமூகம் உட்பட யாழ் சமூகம், யாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும், தென்மராட்சிக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையிலே குழந்தை நோயியல் நிபுணர் தொடர்பான பிரச்சனை ஒன்று எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வரலாற்றையும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், கஸ்தூரி தங்கராஜா எனப்படுவர் என்னுடைய நண்பன் ஜீவகன் என்பவருடைய மனைவி. அது தவிர இவர் ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட், அதாவது இவர் ஒரு கன்சல்டன்ட் அல்ல, இன்னும் ஃபாரின் ட்ரைனிங் முடிக்காதபடியால் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை. ஆகவே ஆக்டிங் கன்சல்டன்ட். அது தவிர என்னுடைய பட்ச்மேட், அதான் என்னுடைய மிகவும் கவலையான விடயம் என்றால் அவர் என்னுடைய பட்ச்மேட்.
சோ அவர் நான் இந்த சாவச்சேரி பிரச்சனை ஆரம்பித்ததுக்குரிய காரணம் 2022 அல்லது 23 நினைக்கிறேன், சரியாக ஆண்டுகள் ஞாபகம் இல்லை. 2023ஆம் ஆண்டு இவர் எங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தன்னுடைய எம்டி படிப்பினை முடித்த பின்னம் இவர் எங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு ஒரு கன்சல்டனாக அப்போதிருந்த செக்ரட்டரின்னு சொல்றது செயலாளரால், அப்போதிருந்த செயலாளரால் இவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்திருந்தவர். சோ 2023ஆம் ஆண்டு வந்திருந்த சம்பந்தப்பட்டவர் ஒரு பெண். ஆகவே அவருடைய மெட்டர்னிட்டி லீவ் காரணமாக அவர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வரவில்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், குழந்தை பிள்ளைகளுடைய மருத்துவம் என்பது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா இந்த மெடிசின் இஸ் பீடியாட்ரிக். உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த பிடோபீலியா சம்பந்தமாக கதைக்க வேண்டி வந்தது. பிடோபீலியா எனப்படுவது என்னென்றால் சிறு குழந்தைகளுடன் உடல் உறவு வைத்துக் கொள்ளுகின்ற மனநோய். அதுதான் பிடோபீலியா. அது யாருக்கு இருக்கிறது இல்லை என்றது, அது இது சட்டம் என்பதை நீங்களே போய் பாருங்க. சரி, எங்களுடைய டாபிக் எல்லாம் இப்ப நடக்கிற விடயங்களை நாங்கள் கதைப்போம். சோ சம்பந்தப்பட்ட வைத்தியர் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம், நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நான் வைத்தியசாலையை பொறுப்படுத்த போது அவர் அந்த வைத்தியசாலையிலே கன்சல்டனாக வேலை செய்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் நான் பார்த்தபோது அவர் மாத கணக்காக வரவில்லை. கேட்டபோது சொன்னார்கள் மெட்டர்னிட்டி லீவிலே நிற்கிறார் என்று. அதாவது பிள்ளை பிறந்து உங்களுக்கு தெரியும் முதல் 86 நாட்கள் மெட்டர்னிட்டி லீவ்ல கொடுப்பார்கள் முழு சம்பளத்துடன். அடுத்த 86 நாட்கள் அவர்கள் ஹாஃப் பேமெண்ட் கொடுப்பார்கள். அடுத்த 86 நாட்கள் ஃபுல் நோபையிலே போவார்கள். சோ நான் அங்க போயிருந்த நேரங்களில் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் அவளுடைய 3வது கட்டத்திலே இருந்தவா. கிட்டத்தட்ட 9 மாதம் சாவச்சேரியில குழந்தை பிள்ளை வைத்தியசாலைகள் இல்லை. தங்களுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்குரிய பொறுப்பு கூறல் இருக்கணும். அல்லது அந்த வைத்தியசாலையை விட்டு போய்விட்டு வேறொரு பீடியாட்ரிக் கன்சல்டன் ஒருவரை அந்த வைத்தியசாலைக்கு நான் எடுப்பதற்கு உதவி செய்யணும். அப்ப சம்பந்தப்பட்டவர் என்னுடைய நல்ல நண்பி வேறு, என்னுடைய பேட்ச்மேட். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 31வது அணியிலே என்னோட ஒன்றாக படித்த பேட்ச்மேட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எப்போதுமே பர்த்டேக்கு ஒரு ஆள் மறக்காம விஷ் பண்ணும் என்றால் அது ஜீவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அங்க எங்களுக்குள்ள யாரும் இந்த சண்டையும் இருக்கவில்லை. அங்க சண்டை எங்கேண்டா, பிரச்சனை எங்கேண்டா, அவருடைய அண்ணாவும். அவருடைய அண்ணாவினுடைய பேர் காண்டீபன், தங்கராஜா காண்டீபன். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர், என்னுடைய சீனியர். நான் அட்மின் பாஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணினான். ஒவ்வொரு கன்சல்டன்ட்டை போய் எக்ஸாமினர்டையும் போய் இவன் எடுக்காதேங்கோ என்று சொல்லி கெஞ்சி அவ்வளவு கஷ்டப்பட்டால். உங்களுக்கு தெரியும், நான் யாழ்ப்பாணத்திலே எடுத்திருக்கிற தமிழ் ஆக்களுக்குள்ளே 2வதுலையும், அதே நேரம் தர்ஷனன் 2வது ரேங்க், நான் 4வது ரேங்க். மொத்தம் 119 பேர்ல 4வது ரேங்கா வந்தவன் நான். இவ்வளவு பேர் குத்தி முறிஞ்ச இவ்வளவு மார்க்ஸ் குறைஞ்சிருப்பாரு ஜோதிச்சு பாருங்க நீங்க. சரிதானே? அதாவது ஒரு ஆள் 2 பேரில் இவருடைய GMO முழுக்கோமே நின்றது நான் அட்மின் பாஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தும் நான் 4வது ரேங்கா வந்திருந்தால் என்னுடைய மார்க்ஸ்கள் எவ்வளவு வெட்டப்பட்டிருக்குன்னு ஜோதிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட நபர் ஒரு என்னன்னு சொல்றது, அவர் தான் வடக்கு மாகாணத்திலேயே இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தவர். அவருடைய பேர் தங்கராஜா காண்டீவர். சோ நான் அட்மின் போன பிறகு அவர் என்னோட பயங்கரமான முருகல்ல ஈடுபட்டவர். அதாவது எல்லா கன்சல்டனுக்கு என்ன பற்றி கூட. ஆனா சிங்கள மக்கள் மத்தியில எனக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. இப்போது எப்படி தமிழ் மக்கள் சாவச்சேரி மக்கள் என்ன போட்டுகிறார்களோ, தூக்கி வைத்திருக்கிறார்களோ, அதே மாதிரி என்னுடைய தமிழ் உறவுகள் என்ன எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி சிங்கள மக்கள் நான் பேராதனையில் இருக்கைகள் என்ன அவ்வளவு பாதுகாத்தார்கள். என்ன சொன்னாலும் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திராவிட சார் அவரோட அட்மின், இவன் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் அந்த சகல எக்ஸாமினருக்கும் சொல்லி இருக்கும், அவன் எந்த எம்ஓ மெடிக்கல் ஆபீசர், அவன் கத்துவான் குளறுவான், பட் அவன் சரியான நியாயமானவன் என்றதை சொல்லியிருப்பாரு. சோ அவருடைய இந்த பகிரத பிரயத்தனம் எல்லாம் தாண்டித்தான் நான் அட்மின் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அதையும் விட என்ன கவலைக்குரிய விடயம் என்றா, சம்பந்தப்பட்ட நபர் தான் சாவச்சேரிக்கு உண்மையாவே உரித்துடைய MS. அதாவது சாவச்சேரியிலே நான் வருவதற்கு முன்னம் வேலை செய்ய வேண்டிய உறுதியுடைய MS. கவலை என்னென்றால், அவர் ஃபாரின் ட்ரைனிங் போவதற்காக அவர் 3 நாள் MS ஆக இருந்து விட்டு வைத்தியசாலையை டிஷானி எனப்படுகிற என்னுடைய சீனியர், என்னுடைய பேட்ச்மேட், பட் என்னுடைய அட்மின்ல என்னோட சீனியர், அவ ஃபாரின் கிராஜுவேட், அவாவிடம் கொடுத்து விட்டு போகும்போது நான் அதை சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டேன். ஒரு வழியுமே செய்யலாமா? அப்போது இருந்த பாலித மைபால எனக்கு கடிதம் அடிக்க வேண்டிய தேவை வந்திருந்தது. சம்பந்தமான வரலாறுகளை வடிவாக யூடியூப்ல ஏற்றுகிறேன். நான் சாவச்சேரி பிரச்சனை எவ்வாறு ஆரம்பித்தது என்னன்றதை பிறகு பார்ப்போம். சோ அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கைகள்ல தான் இந்த சம்பந்தப்பட்ட நபர் கஸ்தூரி தங்கராஜா என்பவர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில அப்போது வேலை செய்கிறார் எனக்கு சொன்ன போது நான் அவருடன் கால் பண்ணி தொலைபேசியில் கதைத்தேன். கஸ்தூரி, நீங்கள் 9 மாதத்துக்கு மேலே சாவச்சேரி வைத்தியசாலையில் இல்லை,
உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் 2023 டிரான்ஸ்ஃபர் மன்னார் கண்டு கடிதம் அடிக்கப்பட்டு நீங்கள் போகவில்லை. உங்களுடைய அண்ணாவினுடைய இன்ஃபுளுன்ஸாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களை மன்னாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். அவர் கஷ்டப்படுத்த விடவில்லை. மன்னாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டால் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இன்னொரு பீடியாட்டிக் கன்சல்டன், உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய பீடியாட்டிக் கன்சல்டனாக அது வேற காலம் 2018-17 இருந்து வேலைகிறது தரணி அண்ணாவினுடைய வைஃப் பப்பம்பிரியாக்கா. சோ பத்மபிரியாக்கா வந்து ஒரு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்ட். சோ அவாவை நான் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்த போது வாட்ட சொன்னா நீங்கள் மன்னாருக்கு போய் அங்கே உங்களோட லீவை போட்டு நில்லுங்க கஸ்தூரி. அதால மன்னார்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேகன்சியோட நாங்கள் ஃபில் பண்ணுவோம். பட் எனக்கு சாவச்சேரி முக்கியம், மன்னார் முக்கியம். ஆகவே நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். நீங்க ஃபாரின் ட்ரைனிங் போறேன்டா லீவை போட்டு நில்லுங்க. அப்ப எங்களுக்கு கன்சல்டன் இல்லை என்று நாங்க என்ன செய்வோம், நாங்கள் வேற ஒரு கன்சல்டன் எடுப்போம் சொன்னாங்க. நான் அவங்க தெளிவா சொன்னேன். ஆனா இல்லை என்று சொல்லி அவ சண்டை பிடிச்சு நான் அடித்த கடிதத்துக்கு எதிராக போய் முறைப்பாடுகள் எல்லாம் செய்துதான் தான் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும் போது நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன் என்கிற பிரச்சனையை தான் கொண்டு வந்தவர்கள். உண்மையாக எந்த சட்டமும் சொல்லல அட்மினிஸ்ட்ரேஷன் கரைச்சு குடிச்சால் 4வது ரேங்க். ஆகவே எந்த சட்டமும் சொல்லவில்லை மெட்டர்னிட்டி லீவிலே இருக்கும்போது உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே இப்போ ஒரு மாதம் பிள்ளை பிறந்த ஒரு மாதம் என்றால் டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே சற்று கஷ்டமானது. 9 மாதம் 6 மாத பிள்ளையை கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நாள் மன்னாரில் போய் அப்பாயின்மெண்டை சைன் பண்ணி போட்டு வர்றது பெரிய வேலை இல்லை. அதோட அதால எவ்வளவோ சாவச்சேரி தென்மராட்சி மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்னொரு புது கன்சல்டன் ஒரு வருவா. சோ அது சம்பந்தமாக இவரோட காட்சி போது அந்த பிரச்சனை ஆரம்பித்திருந்தது. ஆனா நான் 2024 நான் இருக்கும்போதே வாக்கு டிரான்ஸ்ஃபர் கடிதம் அடித்து விட்டேன். அதை இவர்கள் என்ன செய்யலை என்றால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எங்களுடைய ஆர்டிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதை திருப்பவும் அவாவை சாவச்சேரி விட்ட போது அவ மறுபடியும் இப்போது சாவச்சேரி வைத்தியசாலைக்கே வருவதில்லை என்பது அங்கே இருக்கக்கூடிய சகல நோயாளர்கள் உட்பட சகல பேருடைய ஒரே ஒரு மெடிக்கல் ஆபீசர் தான் இப்போது சாவச்சேரியிலே பீடியாட்டிக்கல் இருக்கிறார். மிச்சம் 2 பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. சோ இந்த நிலைமையில சாவச்சேரி வைத்தியசாலையை நான் பார்க்க வேணுமா இல்லையா, அது என்னுடைய கடமை. சோ அங்கே வந்த முறைப்பாடுகள் அடிப்படையில் இவாக்கு 2000 இப்ப கூட 3ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த கடிதம் என்னுடைய மொத்தத்திலே போடுகிறேன். 3ஆம் மாதம் 5ஆம் தேதி திரும்பவும் அவாக்கு ஒரு டிரான்ஸ்பர் அடிபட்டது. டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸால மன்னாருக்கு போங்க. ஆனா அவ திரும்பவும் மெடிக்கல் லீவ் அடிச்சு போட்டு வீட்டுல நிக்கிறா. எனக்கு சிக்ன்னு சொல்லி சிக் லீவ் அடிச்சு நிக்கிறா. அப்ப இதோட இப்படியான சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில பாவிக்கைகள் என்ன நடக்கும்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சுகாதாரம் அமைச்சிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோம். இப்ப சாவச்சேரி வைத்தியசாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி வைத்தியசாலையில இப்ப குழந்தை பிள்ளை டாக்டர் ஒருத்தரும் இல்ல. அப்ப என்ன நடக்கும்டா, சாவச்சேரி வைத்தியசாலையும் இல்ல, மன்னார் வைத்தியசாலையில வாட வேகன்சி இருக்கிறபடியா, மன்னார் வைத்தியசாலைக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கபடியா மன்னார் வைத்தியசாலையிலையும் ஒரு பீடியாட்டிக் கன்சல்டன் ஒருத்தருமே அப்பாயின் பண்ண மாட்டாங்க. அதால இப்ப சாவச்சேரி மன்னாரும் இப்படி 2-3 பேரால சரியா பாதிக்கப்படுது. அது சம்பந்தமாக இன்றைய பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கேன். அந்த உரையை பின்னுக்கு போட்டிருக்கிறேன். அதிலே நான் ஒரு பெரிய 2 பக்கம் கடிதம் எழுதி கொடுத்தேன் எங்களுடைய சபாநாயகருக்கு. ஆனால் சபாநாயகர் அதை வாசிக்க சொன்னார். நான் சொன்னேன் வாசிக்க முடியாது, தமிழ் மக்களுக்கு விளங்காது. ஆகவே இங்கிலீஷில் வாசிச்சால் தமிழ் மக்களுக்கு விளங்குவது சரியான கஷ்டம். அதோட நான் கடகடாண்டு வாசிக்கும் போது கஷ்டம். அதுக்கு பெரிய தமிழாக்கம் போட்டு கொண்டு போகணும். ஆகவே தமிழில் கதைக்க விடுங்கள் என்ற கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அதனுடைய உரிமை. ஆகவே தமிழ்ல கதைக்க விடும்போது அந்த விடயம் சம்பந்தமா மட்டும் கதைக்க சொன்னார். நான் கதைத்திருக்கிறேன். ஆகவே சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாளைக்குள் அது சம்பந்தமான பதில் சொல்லப்படும். சாவச்சேரி வைத்தியசாலை ஏன் அவ கன்சல்டன் போகல என்பதற்குரிய பதில் நாளைக்குள் சொல்லப்படும் நினைக்கிறேன். இப்ப தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல. என்னென்றால் ஒரு சில பேருடைய அந்த என்ன சொல்ற ஜிஎம்ஓஏ அது இதுன்னு சொல்லி ஒரு சில பேர் செய்யற அட்டூழியங்களால ஜிஎம்ஓஏக்கும் மரியாதை இல்லை, அதை விட டாக்டர்ஸுக்கு மரியாதை இல்லை. டாக்டர்ஸை ஜிஎம்ஓஐ பிரதிநிதித்துவப்படுத்துவது இல்லை. ஆனால் ஜிஎம்ஓஐக்கு பயந்து எங்களுடைய டாக்டர்ஸ் திருப்பி கதைக்காம இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நான் அதை ஆட் பண்ணுகிறேன். நாளைக்குள் அவ டிரான்ஸ்பர் பண்ணப்படுவான்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லது மறுபடியும் பாராளுமன்றத்தில் கதைப்போம். இப்படியான விடயங்கள் ஏதாவது மக்கள் பாதிக்கப்படுவதா இருந்தால் அது யார் என்ன குத்தி முறிந்தாலும் கதைப்பவன் தமிழன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.